தேவனுடைய உன்னத நாமம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவனுடைய ஆவியானவர் நம்மை யாவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக நல்ல சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் நல்ல சத்தியங்களை படிக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்து வராங்க. இந்த நாளிலும் ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் இந்த நாள் சத்தியத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் யாவரும் ஜெபசந்தியோடு கூட இந்த நாள் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். நாம் சில அடிப்படையான உபதேசங்களை படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வார பாடத்தில் சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ற தலைப்பில் ஒரு பகுதியை நம்ம படித்தோம். ஏன் இந்த உலகத்தில் தேவன் மனிதனை உண்டாக்கினார், மனிதனுக்காக தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்க்க முடியுதுங்க. ஏன் மனிதனை உண்டாக்கினார் என்ற காரணத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு பகுதியை கடந்த வாரத்தில் படித்தோம். அந்த பகுதியில் பரலோகத்தில் ஒரு யுத்தம் நடந்ததாகவும் அந்த யுத்தத்திற்கு காரணமானவன் யார் என்பதையும் கடந்த வார பாடத்தில் நம்ம படித்தோம். எசேக்கியேல் 28வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம். அந்த 28வது அதிகாரத்தில் அந்த யுத்தத்திற்கான காரணம் என்ன என்பதை குறித்து நம்ம அங்கே கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு வார்த்தையை நம்ம கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா பிரயோஜனமாக இருக்கும். எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் 15-16 நம்ம வாசிப்போம் அப்படின்னா பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றி இருந்தாய். அப்போ லூசிஃபர் ஆதியில் படைக்கும் பொழுது அவன் குறையில்லாதவனாக தாங்க இருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் எப்படி மாறுறான் அப்படின்னா குறை உள்ளவனாய் மாறுகிறான் என்று சொல்லி பார்க்க முடியுது. அந்த கட்டம் எது என்பதை அடுத்த காரியத்தை நான் வாசிக்கிறேன். 16வது வாக்கியம். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்தது, நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருப்பாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். அடுத்த வார்த்தையை கவனிங்க. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதித்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். அப்போ இந்த லூசிஃபர் ஒரு வேலையை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது வசனம் 18 அழகாக இருக்குது. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதித்தினாலும். அதாவது பரலோகத்தில் லூசிஃபர் ஏதோ ஒரு வியாபாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுதுங்க. அந்த வியாபாரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டாதான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதற்கான அடிப்படையான நோக்கத்தை நம்மால் என்ன பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். நமக்கு எப்பொழுதுமே பாருங்களேன், இங்கே வியாபாரம்னு சொல்கிறாங்க, அதை விலைக்கு புரிந்து கொள்வதற்கான எந்த காரியமும் அங்கே இல்லை. ஆனால் நமக்கு பைபிள் படிக்கிறதுக்கு தேவன் ஒரு வழிமுறையை கொடுத்துருக்குறாங்க. ஏசாயா 34:16 சொல்லுது, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ இந்த வியாபாரம் என்ன, லூசிஃபர் பரலோகத்தில் ஏற்படுத்தின அந்த வியாபாரம் என்ன என்பதை பைபிளில் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இன்னொரு ரூலும் இருக்குதுங்க. வேதாகமத்தில் ஒரு பகுதியின் சத்தியங்களை ஆண்டவர் எப்படி பிரித்து வச்சிருக்கிறார் என்பதை ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 28வது அதிகாரம், ஏசாயா 28வது அதிகாரம் 13வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிப்போம் பாருங்க. சத்தியங்கள் எப்படி வேதாகமத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்பதை புரிஞ்சுக்கலாம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடுபடிக்கும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையில் மேல் கற்பனையும் கற்பனையில் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் இருக்கிறது. வேதாகமத்தின் சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக வேதம் ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு சத்தியத்தை இங்கே கொஞ்சம்
அங்கே கொஞ்சமாக வச்சிருக்கிறாருங்களா. இப்போ அதுதான் ஏசாயா 34:16 சொல்லிச்சு, நீ தேடி படிப்பா, கர்த்தருடைய வாய் இதை சொல்லுதுப்பா. அந்த தேடுகிற காரியத்தை ஆவியானவர் என்ன செய்வாருங்களா, நமக்கு சொல்லி கொடுப்பார். அப்போ இந்த லூசிபர் செய்த அந்த வியாபாரம் என்ன? ஏன்னா அந்த வியாபாரத்தினால தான் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா பரலோகத்தை விட்டு தள்ளப்படுறான். ஒரு ஜெபத்தோடு கூட படிக்கலாங்களா? பரமபிதாவே, உங்கள் சமூகத்துக்கு நேராக வந்து நிற்கிறோம் ஐயா. எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்கப்பா. நாங்கள் சிருஷ்டிப்பின் நோக்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பூமியில் நாங்கள் ஏன் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம், ஏன் எங்கள் தெய்வம் எங்களை மனிதர்களாய் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கை வாழ இந்த நாள் செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றித்தாங்க தகப்பனே. கேட்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல தெளிவை உண்டாக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சரிங்க, இங்கே வியாபாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்ன செய்ய முடியுதான் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வியாபாரத்துக்கு முன்பதாக வசனம் 18 ஒரு வார்த்தை வருது பாருங்க, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும். அப்போ அக்கிரமம் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த அநீதி அவங்கிட்ட காணப்பட்டதுனால அங்கே ஒரு வார்த்தை மீண்டும் வருது, உன் பரிசுத்த ஸ்தலங்களை என்ன செய்தாயா, பரிசுத்த குலைச்சலாக்கலாய். பரிசுத்த ஸ்தலம் என்பது எதுங்க, பரலோகம். இவர் செய்த வியாபாரத்தினால பரிசுத்த ஸ்தலமே இரண்டாயிடுச்சுங்களாம் பைபிள் சொல்லுது. இதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அங்கு அந்த வலுசர்பம் சாத்தான், பழைய பாம்பாகிய வலுசர்பம் கீழே தள்ளப்பட்ட போது 3ல் எத்தனை பங்கு தூதர்களை தள்ளிச்சிங்களா? சரி, 3ல் 1 பங்கு எதை வச்சு தள்ளிச்சு? வாளால். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வாள் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும் அப்படின்னா ஏசாயா 9:15 வாங்கலேன். இந்த வியாபாரம் என்ன என்பதை இன்னொரு வார்த்தையில் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. வியாபாரம் என்ன என்பதை நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். பாருங்க, மூப்பனும் கணம் பொருந்தியவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். அப்போ வாளால் தான் 3ல் 1 பங்கு தூதர்கள் அது இழுத்துச்சான். அந்த வாள் எது அப்படின்னா பொய் போதகம். அங்கே வியாபாரம் அப்படின்னு எசேக்கியேல் சொல்கிறாரு. யோவான் எழுதும் பொழுது எழுதுறாரு, எப்பா அந்த லூசிஃபர் அவன் பரலோகத்தில் என்ன செஞ்சான் அப்படின்னா பொய் போதகம் பண்ணான். அந்த வாள் பொய் போதகம். அப்போ அவன் செஞ்ச வியாபாரம் என்ன என்பதை ஒரு பாதியில் பார்க்குறோம், ஏதோ பொய் போதகம் பண்ணியிருக்கிறான். சரிங்க, பொய் போதகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வேதம் நமக்கு உதவி செய்யுமா அப்படின்னா நிச்சயம் உதவி செய்யும். நம்ம ஏசாயா புத்தகத்தில் வாசித்தோம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிச்சோம் இல்லைங்களா? அதே போல் பரலோகத்தில் நடைபெற்ற ஒரு காரியத்தை வேதாகமத்தில் முதலாவது எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குதுங்க. வேதாகமத்தில் முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் எதுங்க? யோபு. யோபுவின் புத்தகத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 2 அதிகாரத்தில் பரலோகத்தில் நடந்த காரியத்தை பைபிளில் தேவன் எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவைகளை நேர்த்தியாய் தேடி படித்து நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி பரலோகம் விருப்பப்படுதுங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அவர் செய்த வியாபாரம் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். சரி, கொஞ்சம் வாசிக்கலாம் வாங்க. யோபு 4வது அதிகாரம். யோபு 4வது அதிகாரம். இந்த 4வது அதிகாரத்தில் சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அங்கே படித்தோம் அப்படின்னா அங்கே பொய் போதகம் அப்படி என்பதை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுங்க. சரி, யோபு 4வது அதிகாரம். நான் எங்கேருந்து வாசிக்கிறேன் அப்படின்னா வசனம் 12 நான் வாசிக்கிறேன். வாசிக்கலாம், கேளுங்களேன். இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் இரகசியமாய் அறிவிக்கப்பட்டது, அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் ரா தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது, அது ஒரு உரு போல என் கண்களுக்கு முன் நின்றது, ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது. அப்போ ஏதோ ஒரு சத்தத்தை கேட்குறாரு. அந்த சத்தம் என்ன என்பது அடுத்த வசனத்தை பாருங்களேன். மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ, மனுபுத்திரன்
தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ? அடுத்த வார்த்தையை கவனிங்க. கேளும் அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பது இல்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்தில் நடந்த ஒரு காரியத்தை யோபுவின் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பரலோகத்தில் லூசிபர் என்ன பொய் போதகம் பண்ணான், அவன் என்ன வியாபாரம் செஞ்சான் அப்படி என்பதை இந்த 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ, மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ. இந்த கருத்து சரியா தவறுங்களா? சரி போல தான் தெரியுது இல்லைங்களா? கீழே கொஞ்சம் வாசிப்போம் பாருங்க. அடுத்தது தான் நம்ம படிக்க வேண்டிய காரியம் வருது. கேளும் அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பது இல்லை. இங்கே ஒரு வார்த்தை வருது, பணிவிடைக்காரர் அப்படின்னு வார்த்தை வருதுங்க வேதாகமத்தில். பணிவிடைக்காரர்கள் என்பது யாரை குறிக்கும் தெரியுங்களா? ஒரு வசனத்தை வாசிப்போம் வாங்க. சங்கீதம் 103வது சங்கீதத்தை நம்ம 19வது வாக்கியத்தை வாசிப்போம். அங்கே தான் இருக்குது பணிவிடைக்காரர் என்பது யாரை குறிக்குது அப்படி என்பதை கொஞ்சம் நம்ம படிக்கலாம் வாங்களேன். 103வது சங்கீதம் 19வது வாக்கியம். 103வது சங்கீதம் 19வது வாக்கியம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம் வாங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். அடுத்த வசனத்தை பார்க்கலாம் வாங்களேன். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே. அப்ப பணிவிடைக்காரர் என்பதை வேதாகமம் யார் அங்கே சொல்லுது? தூதர்கள், சர்வ சேனைகள் அப்படி என்பதை 19, 20, 21 3 வசனங்களிலும் நம்மால் தெளிவாக என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது. இன்னும் சில வசனங்கள் கூட வேதாகமத்தில் உண்டுங்க. இன்னும் அந்த பணிவிடை அப்படின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல வருகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. நமக்கு ஒரு வசனம் போதுமானதாக இருக்குது, ஏன்னா நேரத்தை கருத்தில் கொண்டு. அப்போ பணிவிடைக்காரரிடத்தில் அவர் நம்பிக்கை வைப்பதில்லை அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? தூதர்கள் அவர் என்ன பண்ணுறது கிடையாது, நம்புறது கிடையாது. யோபு 4வது அதிகாரம் 18வது வாக்கியத்தில் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. தூதர் மேல எதை சுமத்துறாங்களா? புத்தியினத்தை சுமத்துறாங்களா? என்ன புத்தியினத்தை சுமத்துறாரு? அப்படி என்ன புத்தியினம் தூதர்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கிறது? இதனுடைய ஜோடி வசனத்தை இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்க முடியும். யோபு 15வது அதிகாரம், யோபு 15வது அதிகாரம் 15வது வசனத்து 14, 15 ரெண்டையும் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பாருங்க, அவர் தூதர்கள் நம்புறது கிடையாது, நம்பாம போனதுனால ஒரு புத்தியினத்தை சுமத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன புத்தியினத்தை சுமத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, லூசிபர் என்ன விஷயத்த சொல்ல வர்றாருன்னா, எப்பா பரலோகத்தில் நமக்கு எதுக்கு கற்பனை, நமக்கு எதுக்கு பிரமாணம்? பரலோகத்தில் பிரமாணம் இருக்குதுங்களா? ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, மகா பரிசுத்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்குது, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள எது இருக்குதுங்க? கற்பனை இருக்கிறது. அப்ப அவன் புத்தினத்தை சுமத்துகிறாரே அப்படின்னு சொல்லி எதை குறித்து பேசுறாரு அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற நமக்கு எதுக்கு பிரமாணம், எதுக்கு கற்பனை? பாருங்க, அவர் நம்மளை நம்புறதே கிடையாது. அவர் நம்பாம போனதுனால தான் ஒரு புத்தியினத்தை நம்ம மேல என்ன பண்ணியிருக்கிறாரு, சுமத்தி வச்சிருக்கிறார். ஒரு கேள்வி, லூசிபர்
அவன் இருதயம் மேட்டிமையாயிற்று அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிக்கிறோம். அவன் அக்கிரமத்தினால் அவன் பாவம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் ஒரு வியாபாரம் செய்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அவன் அங்கே இங்கே சுற்றி எங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னா, ஏன் நம்ம மேலே அவர் புத்தியனத்தை சுமத்தி இருக்கிறாரு, ஏன் அவர் நம்ம மேலே கற்பனையை சுமத்துறாரு? அந்த கற்பனை என்பதற்கான வார்த்தைகள் என்ன அப்படின்னா 15வது வாக்கியத்தில் 15 இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும். யார் பரிசுத்தவான்? யார் பரிசுத்தவான்? யாரை பரிசுத்தவான்னு சொல்ல முடியும்? எது பரிசுத்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா யார் பரிசுத்தவான் என்பதை என்ன பண்ணிக்க முடியும்? புரிஞ்சுக்க முடியும். பைபிளில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 7வது அதிகாரம் 12 பாருங்களேன். எது பரிசுத்தம்? பரிசுத்தம் ஒருவரை ஆட்கொள்ளும் பொழுது தான் அவர் பரிசுத்தவானா மாறுறார். அப்போ பரிசுத்தம்னா என்னன்னு பாருங்களேன். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அப்போ எது பரிசுத்தம் அப்படின்னா கற்பனை தாங்க பரிசுத்தம். அப்போ பரிசுத்தவான் அப்படின்னா கற்பனையை வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர் தான் யார் அப்படின்னா பரிசுத்தவான். நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். பாவி யாரு? பாவம்னா என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ பாவி யாரு? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் பாவி. நியாயப்பிரமாணத்திற்கு தேவ உதவியால் கீழ்ப்படிந்து வாழ்கிறவன் யாருங்க? பரிசுத்தவான். அப்போ அவனுடைய டார்கெட் எது அப்படின்னா கற்பனை. தூதர்கிட்ட பேசுகிறான், நமக்கு எதுக்கு பிரமாணம், நமக்கு எதுக்கு கற்பனை, இவர் ஏன் நம்ம மேலே புத்தியினத்தை சுமத்துறாரு, நம்ம கற்பனையை நமக்கு கற்பனை வர வேண்டிய அவசியம் தேவை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி லூசிஃபர் என்ன செய்கிறான் அப்படின்னா கற்பனைக்கு போகிறாங்க. நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது எங்கள் சார் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவன் ஏன் கற்பனை மேலே கை வச்சான் நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சாங்க. அது அவங்களே சொல்லும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு அப்போ கேட்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவனுடைய நோக்கம் அங்கே இங்கே சுற்றி ஏன் பிரமாணத்துக்கு வந்தான் அப்படின்னா, அங்கே ஒரு வார்த்தையை வாசித்தோம், அவன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அவன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று அப்படின்னு சொல்லி அவனை குறித்து ஒவ்வொரு காரியத்தை நம்ம படிக்கிறோம். இவன் யாரை பார்த்து அவனுடைய இருதயம் மேட்சிமை ஆயிடுச்சு, அவன் யாரோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தான் அப்படின்ற காரியங்களை கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கும் பொழுது தான் ஒரு கருத்து புரிய வந்துச்சு. இவன் ஏன் பிரமாணத்தின் மீது கையை வைக்கிறான், ஏன் இவன் பிரமாணத்தின் மீது கையை வைக்கிறான்? சில வசனங்களை வாசிப்போம் வாங்கலேன். பிரமாணம், ஏன் பிரமாணம்? எரேமியா 17வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிப்போம் வாங்கலேன். எரேமியா 17வது அதிகாரம் 12வது வாக்கியம் என்ன சொல்லுது அப்படி என்பதை நம்ம கொஞ்சம் வாசிப்போம். எரேமியா 17:12 எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாக இருக்கிறது. அப்போ அங்கே பரிசுத்த ஸ்தானம் என்பது எதுனா பரலோகம். அந்த பரலோகம் உயர்ந்த மகிமையுள்ளதாக இருக்கிறது. அது உயர்ந்த மகிமை எப்படி இருக்குன்னா சிங்காசனமாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தையை கூட நம்ம வாசிப்போம். எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை பாருங்களேன். அவருடைய சிங்காசனம் அப்படின்னு வரும்பொழுது அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது என்பதை பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எபிரேயர் 1:8 குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. அப்போ அவருடைய ராஜ்யத்தினுடைய அடித்தளம் என்ன அப்படின்னா நீதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. நீதி என்பது வேதாகமத்தில் எதங்க குறிக்கும்? எதை குறிக்கும்? 119வது சங்கீதம் 172வது வாக்கியத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா நீதி என்பது எதை சொல்லுது? உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். அப்போ நீதி என்பது எதை குறிக்குதுன்னா கற்பனையை குறிக்குது. இன்னொரு வாக்கியத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா தெளிவாக புரியும் பாருங்களேன். 89வது சங்கீதம் 14வது வாக்கியத்தை பாருங்கள். 89வது சங்கீதம் 14வது வாக்கியம் இன்னும் ஆண்டருடைய அந்த சிங்காசனம் பரலோகத்தினுடைய அஸ்திபாரம் என்ன என்பது சொல்லுது. நீதியாயும் நியாயமாயும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அப்போ ஆண்டவருடைய அந்த சிங்காசனம் பரிசுத்த ஸ்தலம் எதனுடைய அடிப்படை அப்படின்னா நீதி. அதுதான் சொல்கிறோம் கற்பனை. அப்போ ஒரு விஷயத்தை இவன் பார்க்குறான், பரலோகம் எதனுடைய அஸ்திபாரமாக இருக்குது அப்படின்னா 10 பிரமாணத்தின் அஸ்திபாரமாக இருக்குது. அந்த அஸ்திபாரத்தை அவன் அதை குலைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். அந்த சிங்காசனத்தின் அஸ்திபாரத்தை குலைக்க வேண்டிய தேவை இவனுக்கு எங்கிருந்து வந்தது அப்படி என்பதை ஒரு கணம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நான் சொல்கிற கருத்து நீங்கள் போய் வாசிப்பீங்க அப்படின்னா முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் போய் முதல் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அதில் இருக்கும். இவன்
என்ன செய்யறான் அப்படின்னா, இவனை குறித்து நம்ம எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் வாசித்தோம். இவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். இவனுடைய வேலையே என்ன அப்படின்னா 10 பிரமாணத்தை காப்பாற்றுகிற வேலை. பிரமாணம் யாரை பற்றியது என்பதை நம்ம எல்லாருமே புரிஞ்சிருக்கிறோம். பிரமாணம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது தேவனுடைய குணம். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இவனுடைய வேலை என்ன அப்படின்னா ஆண்டவருடைய அன்பை தூதர்கள் மத்தியிலையும் மற்ற உலகங்கள் மத்தியிலையும் அறிவிக்கிற வேலை யாருடைய வேலை? இவனுடைய வேலை. இவன் என்ன செய்கிறான்? ஒரு முறை மற்ற உலகங்களுக்கு கிறிஸ்துவோடு கூட போகும் பொழுது ஒவ்வொரு உலகங்களும், அதாவது நம்ம உலகம் மட்டும் இல்லை, எபிரேயர் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் உலகங்களையும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா மற்ற உலகங்களுக்கு மற்ற பகுதிகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை கொண்டு போய் சேர்க்க கிறிஸ்துவோடு போகும் பொழுது ஒரு விஷயத்தை இவன் கவனிக்கிறான். என்ன விஷயத்தை கவனிக்கிறான் அப்படின்னா எல்லோரும் கிறிஸ்துவை வணங்குவதை அவன் என்ன பண்ணுறான்? பார்க்குறான். தொழுகை அவருக்கு கிடைக்கிறத அவன் பார்க்குறான். இரண்டாவது, பிதாவின் சமூகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து கடந்து போய் வருவதை இவன் பார்க்குறான். இவனுக்கு யோசனை என்ன வருது அப்படின்னா கிறிஸ்துவையும் இவனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் எந்த விதத்தில் நான் குறைவானவனா மாறிட்டேன், நான் எந்த விதத்தில் குறைவுள்ளவனா நான் இருக்கிறேன். அவருக்கு தொழுகை கிடைக்குது, எனக்கு கிடைக்கலையே. அவர் பிதாவின் சமூகத்தில் பிரவேசிக்கிறாரு, என்னால் பிரவேசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அவன் இருதயத்தில் ஒரு மேட்டிமை எண்ணம் வருகிறது. அதுதான் ஏசாயாவின் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தூதர்களுக்கு மேலாக உயர்வன்னு சொல்கிறான், அங்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொல்கிறான். இதையெல்லாம் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா பரலோகத்தின் தொழுகை கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அந்த தொழுகைக்கு யாரும் ஆசைப்படுறான்? இவனும் ஆசைப்படுறான். இப்போ அந்த தொழுகைக்கு ஆசைப்படும் பொழுது ஒரு விஷயம் இவனுக்கு தடையாக இருக்குது. என்ன தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பிரமாணம். ஏன்னா ஆண்டவருடைய சிங்காசனம், ஆண்டவருடைய ராஜ்யம் எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா பிரமாணத்தில் இருக்கிறது. அப்போ இவன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான் அப்படின்னா நான் தொழுகையை பெறுவதற்கு எது தடையாக இருக்குதுன்னு யோசிக்கிறான். முதல் கற்பனை என்னங்க? என்னையன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ முதல் கற்பனை இவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவர் தான் தெய்வமா? அவர் மட்டும் தான் தொழுது கொள்ளணுமா? நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன்? எனக்கு தொழுகை கிடைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவனு என்ன செய்கிறான் அப்படின்னா அங்கே ஒரு காரியத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி, அப்போ அதுதான் காரணமா அப்படின்னா ஆமாம். அவனுடைய பிரச்சனை எது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அவன் கிறிஸ்துவோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவனுக்கு தடையாக நிற்கிறது ஒன்றே ஒன்று தான். எது தெரியுங்களா? பிரமாணம் மட்டும்தான். நான் ஏற்கனவே போன வார பாடத்தில் ஒரு விஷயத்த சொன்னேன். ஒரு கட்சி இருக்குது, இன்னொரு கட்சி ஆளுங்கட்சி, ஒரு கட்சி எதிர்கட்சி. இப்போ ஆளுங்கட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னா எதிர்கட்சி என்ன செய்யும்? ஆளுங்கட்சிக்கான என்ன செய்யுங்க? அவர்களுக்கான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆட்சி அந்த குற்றச்சாட்டுகள் அதிகரிக்க என்ன பண்ணிடும்? கவிழ்ந்துடும். இவனும் என்ன செய்கிறான் அப்படின்னா இதே முறையை தான் கையாளுறான். எப்படி கையாளுறான் அப்படின்னா பரலோகத்தில் அவன் யோசித்து பார்க்குறான், நான் தொழுகையை பெறாதபடிக்கு எது எனக்கு தடை அப்படின்னா பிரமாணம் தான் தடை. அதை தான் தூதர்கள்கிட்ட சொல்கிறான். எப்பா இது என்னப்பா மனுஷன் பரிசுத்தமானா இருக்க முடியுமான்னு சொல்லி மனுஷனை பேசுகிற மாதிரி எங்கே வருது அப்படின்னா நமக்கு ஏன் பிரமாணம்? நம்ம மேலே புத்தியினத்தையே அவர் சுமத்துறாரு, அதில் என்ன காரியம் இருக்கிறது? பரிசுத்தவானா இருக்கிறான், பரிசுத்தவான்களை அவர் நம்புறதே கிடையாதே அப்படின்னு சொல்லி அவன் எங்கே வந்து நிற்கிறானா பிரமாணத்தின் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவன் பரலோகத்தில் செய்த பொய் போதகம் என்ன அப்படின்னா பரிசுத்தமாய் இருக்கிற தூதர்களுக்கு பிரமாணம் வேண்டியதே இல்லை. நமக்கு ஏன் பிரமாணம்? பிரமாணம் நம்மை ஆள வேண்டிய அவசியமே இல்லை. பிரமாணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரமாணம் நமக்கு வேண்டவே வேண்டாம் என்ற கருத்தை யார் முன்வைக்கிறாங்க அப்படின்னா லூசிஃபர் முன்வைக்கிறாங்க. இப்போ அவன் அந்த கருத்தை வச்சதுனால 3 பங்கு தூதர்களில் 1 பங்கு தூதர்கள் எந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அவன் ஒரு விதை விதைச்சான் பாருங்க, அந்த விதைக்கான கருத்து யாருடைய உள்ளத்தில் வந்துருச்சு? அவனுடைய உள்ளத்தில் வந்துருச்சு. இப்போதான் ஆண்டவர் பார்க்குறாரு தூதர்கள் மத்தியில் அவன் செய்த வியாபாரம் ஒவ்வொரு பகுதியாக பாதிச்சு தூதர்கள் மத்தியில் அவனுடைய விஷம் அவர்களுக்கும் பரவ ஆரம்பிக்கிறத பரலோகம் பார்க்குது. அவனை மனம் திரும்புவதற்காக அழைப்பதற்காக தேவன் எத்தனையோ தவணையின் காலத்தை கொடுக்குறார். அவனை பேசுவதற்கு அழைக்கிறார். ஆனால் அவன் பேசுவதற்கு முன் வரவே
மாற்றான். ஒரு பெரிய பனிப்போர் நடந்துக்கிட்டே இருக்குது பரலோகத்தில். பரலோகம் பார்க்கறது இதுக்கு மேலேயும் இவன் பரலோகத்தில் இருந்தான் அப்படின்னா அவன் மனம் மாறுவதற்கும் அவன் திருந்துவதற்கும் வாய்ப்பே இல்லை என்ற ஒரு பட்சம் வரும்பொழுது தான் அவன் எங்கிருந்து தள்ளுறாங்க? பரலோகத்திலிருந்து தள்ளுகிறாங்க. பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்படும் பொழுது அந்த வாள்னு சொன்ன பாருங்க, வாள் எதை படித்தோம்? பொய் போதகம். அந்த பொய் போதகம் எந்த தூதருடைய உள்ளத்திலெல்லாம் விதைக்கப்பட்டுச்சோ அந்த தூதர்கள் யாரோடு வந்துட்டாங்க? இப்போ 3 பங்கு தூதர்கள், 3 பங்கு தூதர்களில் 1 பங்கு தூதர்கள் லூசிஃபரோட வந்துட்டாங்க. 1 பங்கு தூதர்கள் லூசிஃபர் அப்படி தவறு செய்யும் போது தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது, தேவன் அன்பானவர், நீ சொல்வதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா லூசிஃபரை மனம் திரும்புவதற்காக போராடி 1 பங்கு எங்க இருக்குது? தேவன் பக்கம் நிற்குது. 1 பங்கு லூசிஃபர், 1 பங்கு தேவன், இன்னொரு பங்கு எங்க இருக்குது? இது சரியா அது சரியான்னு தெரியாத ஒரு அளவுக்கு 3 1 பங்கு தூதர்கள் என்ன பண்றாங்க? குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துவதற்காக தான் பரலோகத்தின் ஆண்டவர், ஏன் சாத்தான் தான் பாவம் செஞ்சானே, அவன் பாவம் செஞ்சவனே அவனை அழிச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் நம்முடைய கருத்து என்ன பண்ணுது? யோசிக்க தோணுது. ஒருவேளை ஆண்டவர் பரலோகத்தில் அவன் அழிச்சிருந்தார் அப்படின்னா அவன் சொன்ன கருத்து சரியாக வந்திருக்குமா? வந்திருக்காதா? அவர் அன்பில்லாதவர், அவர் சர்வதிகாரி, அவர் அன்பே இல்லாதவர் அப்படின்னு சொல்லி தேவன் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை வச்சானோ அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆயிருக்குமா? ஆயிருக்காதா? இப்போதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மூத்த பிள்ளை என்னென்னலாம் உடையாலங்காரம் கொடுத்து பார்க்க முடியுமோ பிள்ளையை அவ்வளோ அழகுனால சிறப்பாக அவனை உருவாக்கி அவனுக்கு மேலான ஒரு அந்தஸ்தை கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனால் நல்ல தேவ திட்டத்தின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்ட அந்த லூசிஃபர் தேவன் சகல கணத்தையும் அவனுக்கு கொடுத்து வைத்திருந்த போதிலும் அவன் தன்னை கனவீன பாத்திரமாய் ஏற்படுத்தினபடியினால பரலோகத்தின் ஆண்டவர் பார்த்தாரு, இவன் இருந்தான்னா இன்னும் பரலோகம் மோசமான விளைவுகளை சந்திக்க அவன் மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற பட்சம் வரும்போது தான் ஆண்டவன் எங்கிருந்து தள்ளுறாரு? பரலோகத்திலிருந்து பூமிக்கு தள்ளுறார். அப்போ யோசித்து பாருங்க, அவனுடைய பிரச்சாரம், அவனுடைய வியாபாரம் பரலோகத்தில் என்ன அப்படின்னா நமக்கு எதுக்கு? கற்பனை. சரிங்க, அந்த வார்த்தை இன்னைக்கு பூமியில் இருக்குதா? இன்னைக்கு உலகத்தில் இருக்குதா? நமக்கு எதுக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனிதர்களுடைய நோக்கம் இருக்குதா? அப்போ அதனுடைய வித்து எங்கே விழுந்திருக்குது? இங்கேயும் விழுந்திருக்கிறது. பிரமாணம் எங்கேயெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ, பிரமாணம் நமக்கு எதுக்கு தேவைன்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ளாக அவனுடைய வித்து விழுந்திருக்கிறது. அந்த வித்தை கலைக்க வேண்டிய இடத்துல தான் யார் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நான் இருக்கிறோம். இப்போ பரலோகத்தில் தேவன் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டாயிடுச்சு. அந்த பழி என்ன அப்படின்னா பாருங்க, அவர் மனுஷன் அந்த யோபு 4வது அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம வாசிப்போம் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாங்களா? பாருங்களேன், இன்னும் என்ன காரியங்கள்லாம் அவன் சொல்லியிருக்கிறான், ஆண்டவர் மேலே என்ன பழிகள்லாம் இருக்குது அப்படி என்பதை யோபுவின் புத்தகத்தில் அந்த 4வது அதிகாரத்தில் இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம வாசிச்சிருவோம். ஒரு நிமிஷம் பாருங்க, வசனம் 19 நான் வாசிக்கிறேன். புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? இது யாருங்க? மனிதர்கள். அடுத்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவை அடைகிறார்கள். அவர்கள் இருக்கிற அவருடைய மேன்மை போய்விடும் அல்லவோ, ஞானம் அடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான். அப்போ என்ன காரியம் அப்படி என்பதை நம்ம அங்கே தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அவன் தூதர்கள் மட்டும் அவன் காரியங்களை சொல்லலை, இன்னும் ஒரு படி போய் தேவன் மீது அவன் வைத்த குற்றச்சாட்டுகள் அநேகம். இப்போ அந்த குற்றச்சாட்டை தேவன் நிரூபிக்கணுமா வேணாமா? தேவன் அப்படி இல்லை. தேவன் அன்பானவர். பிரமாணம் ஒருபோதும் அழிவிற்கு வழி நடத்தாது. பிரமாணம் ஒருபோதும் ஒரு மனிதனையும் அடிமையாக்காது. பிரமாணம் அன்பு என்பதை ஆண்டவர் நிரூபிக்கணுமா நிரூபிக்க கூடாதா? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்புங்க, அவனுடைய வேலை தேவன் அன்பானவர் என்பதை அவன் வாழ்க்கையின் மூலமாக மற்ற தூதர்களுக்கு அவன் சொல்லியிருக்க வேண்டும், மற்ற உலகங்களுக்கு அவன் அறிவித்திருக்க வேண்டும். அந்த அன்பை போதிக்க வேண்டியவனே, அந்த கற்பனையை போதிக்க வேண்டியவனே என்ன பண்ணிட்டான்? காலில் போட்டு மிதிச்சிட்டான். அப்போ குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தேவன் அன்பானவர் அல்ல, அவர் சர்வதிகாரி. பிரமாணம் நம்மளை அடக்கி ஆளுகிற ஒரு காரியம்.
பிரமாணம் நமக்கு எதுக்கு? பிரமாணத்தை அனுசரிக்கிறது நமக்கு என்ன காரியம்? அவர் புத்தியினத்தை நம்ம மேலே சுமத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பிரமாணத்தை தவறான ஒரு கோணத்தில் கொண்டு வந்து தூதர்கள் மத்தியில் வச்சிருக்கிறாங்க. அந்த தூதர்கள் மத்தியில் வைத்த அந்த காரியம் இன்னைக்கு எங்கேயும் இருக்குது அப்படின்னா இந்த உலகத்திலும் விதையாக இருக்கிறது. இதை இப்போ நிரூபிச்சே ஆகணும். தேவன் அன்பானவர் தான். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிரமாணம் ஒருபோதும் ஒரு மனிதனையும் பாரப்படுத்துவதே இல்லை என்பதை இப்போ நிரூபிக்கணும். இப்போ பரலோகம் என்ன செய்யுது? ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வருது. அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு முன்னாடி எதுனா சிருஷ்டிப்பின் திட்டத்தை கொண்டு வராங்க. சிருஷ்டிப்பின் திட்டம் என்ன அப்படின்னா, ஒருத்தவனை பரலோகத்தில் வைரத்தினாலும் வைடூரியத்தினாலும் கோபேத கல்லிகளாலும் எல்லா சகல நல்ல காரியங்களாலும் அவனை உருவாக்குனாங்க. மாணிக்கத்தினால உருவாக்கட்டும் எப்படி போயிட்டான்? மண்ணா போயிட்டான். இப்போ மண்ணை எடுத்து ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா ஒரு மனுஷனை உருவாக்க போறாரு. மனுஷனை உண்டாக்கின நோக்கம் என்ன அப்படின்னா, சாத்தான் வைச்சாம் பாருங்க குற்றச்சாட்டு, கற்பனைகள் பாரமானவைகள், கற்பனையை கடைபிடிக்கவே முடியாது, தேவன் அன்பில்லாதவர், அவர் சர்வதிகாரி அப்படின்னு சொல்லி நம்ம மேல புத்தியினத்தை சுமத்துறாரு, அவர் நம்மளை நம்புறதே கிடையாது அப்படின்னு சொல்லி தேவன் மீது வைத்த குற்றச்சாட்டுகளை இப்போ ஒருத்தவங்க உடைச்சி, இல்ல தேவன் அன்பானவர், அவர் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படி என்பதை யார் நிரூபிக்கணும்? மண்ணுனால ஒருத்தவனை எடுக்கிறாரு, அவனை உருவாக்குறாரு. அவனை உருவாக்கி ஆண்டவர் அவனை உருவாக்கும் பொழுதே ஆண்டவர் அவன் மேலே வைத்த திட்டம் என்ன அப்படின்னா, பரலோகத்தில் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தீர்வு யார் அப்படின்னா, யார் ஒருவனை மண்ணினால் உருவாக்கப்பட்டாரோ அவன் தான் யாருக்கு தீர்வு? அந்த பிரச்சனைக்கு தீர்வு. இன்னைக்கு அதனுடைய வார்த்தையை கொஞ்சம் நான் மாற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கற்பனை அப்படின்னு வரும்பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கற்பனை என்பது, கற்பனையின் பொருள் என்னங்க? அன்பு. அன்பு என்றால் என்ன அப்படின்னா, நம்ம 1 யோவான் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அவன் சொன்ன காரியம் மனுஷனால் அன்பாக இருக்கவே முடியாது. கற்பனை இருந்துச்சுன்னா அன்பு இருக்கும். ஒருவேளை கற்பனை இல்லை அப்படின்னா அங்கே என்ன இல்லை? அன்பு இல்லை. இப்போ மண்ணுனால ஒருத்தனை உருவாக்குறாரு. இந்த மண் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, என் தேவன் அன்பானவர், அவர் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. மனிதனால அன்பை வெளிக்காட்ட முடியும், மனிதனால எல்லா காரியங்களையும் செய்ய முடியும், அவருக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதை யார் நிரூபிக்கணும்? ஒரு காரியத்தை சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே புரிகிறதுக்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நம்ம எல்லாருமே கஷ்டத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், துக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிடுறோம். வல்லமையுள்ள தேவன், நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் திட்டமும் திராணியும் உள்ள தேவன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பரலோகத்தில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தேவன் அன்பில்லாதவர் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த குற்றச்சாட்டை உடைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யார் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குதுங்க? யார் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க? யார்கிட்டங்க எதிர்பார்க்குறாரு? மனுஷங்கிட்ட. எப்போ எல்லாம் நீங்கள் நானும் அன்பில்லாதவர்களாய் மாறுகிறோமோ அப்போ எல்லாம் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்குறோம். என்ன செய்தி தெரியுங்களா? தேவன் அன்பில்லாதவர். எப்போ எல்லாம் நீங்கள் நானும் அன்பில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்போயெல்லாம் அந்த லூசிபருடைய கருத்து உண்மை என்பதை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பரலோகம் போகணும், இந்த பூமியில் மனுஷனால் அன்பாய் வாழ முடியும், அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க முடியும் என்பதை நீங்கள் நானும் நிரூபித்து பரலோகம் போய் அந்த தூதர்கள் இன்னைக்கு என்ன நடக்க போகிறது, எது சரி எது உண்மை என்பதை பார்ப்பதற்கு உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அன்பை வெளிக்காட்ட முடியாத சூழல்கள் வரும்பொழுதெல்லாம் என் உள்ளத்தை நினைக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நான் அன்பாக வாழலை அப்படின்னா நான் யார் பக்கம் நின்னுறேன்? லூசிபரின் கருத்து பக்கம் நான் நின்னுறேன். ஒருவேளை அன்பாக நான் வாழ்கிறேன் அப்படின்னா எந்த நோக்கத்தை தேவன் என்மேல் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நான் என்ன பண்ணுறேன்? வெளிப்படுத்துகிறேன். சாத்தானுடைய சதி திட்டம் இந்த பூமியில் பெருத்து இருக்கிற காரியம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, மனுஷன் அன்பாக இருக்கவே கூடாது, அவன் சமாதானத்தோடு இருக்கவே கூடாது,
அவன் சக மனிதனை நேசிக்கவே கூடாது. அவன் நேசிச்சிட்டான் அப்படின்னா அவன் ஒரு கருத்தை தெரியப்படுத்துவான், மனிதனால அன்பாய் வாழ முடியும். கற்பனையின் பொருள் அன்பு. அப்ப அன்பு ஒரு மனசுல இருக்குது அப்படின்னா அவனை கற்பனை வழிநடத்துகிறது என்பதை அவன் தன் வாழ்க்கையில் நிரூபித்து விடுவான் என்பதை புரிஞ்சவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த அன்பை நீங்கள் நானும் பிரதிபலிக்காதபடி இன்னைக்கு பலவிதமான தாக்குதல் அவன் செய்து கொண்டிருக்கிறாங்க. மனுஷனை தேவன் உண்டாக்கின காரணமே அதுதான். ஏன் இந்த உலகத்தில் தேவன் நம்மளை படைச்சிருக்கிறார் அப்படின்னா, படைப்பின் நோக்கம் ஒன்றே ஒன்று தான். அவனை லூசிபரை பரலோகத்தில் ஆண்டவர் நம்பினார். அவன் ஆண்டவருக்கு அவ பேரையும் அவமானத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு வந்தான். இன்னைக்கு மண்ணை நம்பி ஆண்டவர் இறங்கி இருக்கிறாரு. இந்த மண் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது அப்படின்னா, என் தேவன் அன்பானவர், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்பதை இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து, இந்த உலகத்தில் அன்பான வாழ்க்கையை வாழ்ந்து, இந்த உலகத்தில் தேவனுக்கென்று நாம் அன்பாக வாழ்ந்து பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு ஒரு செய்தி நம்ம அறிவிக்க வேண்டியதா இருக்குதுங்க. ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரம். 8வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை வேதாகமும் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. என்ன காரியம் அப்படி என்பதை கொஞ்சம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா நலமாக இருக்கும். பாருங்களேன், எங்கேருந்து வாசிக்க போகிறோம் அப்படின்னா, வசனம் 19 நான் வாசிக்கிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானதுன்னா யார் தெரியுங்களா? யார் நினைக்கிறீங்க நீங்கள்? பணிவிடை ஆவின்னு ஒன்று படித்தோம் பாருங்க, அவருடைய சர்வ சேனைன்னு ஒன்று படித்தோம் பாருங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்குது. எதற்காக மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது? கீழே நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவிற்குரிய அடிமதனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. பரலோகத்தில் தூதர்கள் பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் தெரியுங்களா? யாருக்காக தெரியுங்களா? யாருக்காக? ஒரு கூட்டம் இந்த பூமியில் பிறக்கும். அந்த கூட்டம் என் தெய்வத்தின் மீது வைத்திருக்கிற எல்லா குற்றச்சாட்டையும் உடைக்கும். அந்த கூட்டம் எப்போ வெளிப்படும், அந்த கூட்டம் எப்போ வெளிப்படும் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற சிருஷ்டிகள் எல்லாம் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. யாரை பார்த்து கொண்டிருக்கிறதுனா, வசனம் 14 நான் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யாருக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறதுன்னு படித்தோம். யார் அந்த தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னா, யார் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர். அன்பானவர்களே, இன்னைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. என் வாழ்க்கை பரலோக தேவனுக்கு மகிமையை சேர்க்குதா? என் வாழ்க்கை பரலோக தேவனை தலைகுனிவுக்குள்ளாக நடத்துகிறதா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. எப்பையெல்லாம் அன்பை காட்ட முடியாத சூழல்கள் நெருக்கடிக்குள்ளாக நாம் கடந்து போகிறோமோ அப்பையெல்லாம் என் உள்ளத்துக்குள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அன்பில்லாதவனா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா என் தேவனை நான் தலைகுனியை விட்டுருவேன். இந்த பூமியில அன்பில்லாதவனா நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா லூசிபரின் கருத்தை நான் உறுதிப்படுத்திடுவேன். பரலோகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்குது. யாருக்காக அப்படின்னா, ஒரு கூட்டம் பிறக்கும். அந்த கூட்டம் அவங்க தெய்வம் அன்பானவர், கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அந்த கூட்டம் தேவன் எவ்வளவு அன்பானவர் என்பதை வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுங்களாம். அந்த கூட்டத்திற்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது அப்படின்னா, இன்னைக்கு அந்த கூட்டம் வெளிப்பட்டுடுச்சிங்களா? நிறைய நேரங்களில் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நான் ப்ரௌடாக ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் ஒரு செவன்த் அட்வென்டிஸ்ட், நான் ஒரு மீதமானவன் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த நிமிஷம் என் இருதயத்தில் கேட்குற ஒரு கேள்வி, மீதமானவனாக இருந்தால் நீ தேவனுடைய புத்திரனாக மாறிட்டியா? அன்பை வெளிப்படுத்துறியா? உன் வாழ்க்கையில் தேவனுடைய பிரமாணம் வெளிப்படுகிறதா? உன் வாழ்க்கை அன்பான வாழ்க்கையாக இருக்குதா?
உனக்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமே. உன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிற கேள்விகள் என் இருதயத்தில் எப்பொழுதுமே உதைக்கிறது உண்டுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரலோகம் அந்த கூட்டத்துக்காக ஏங்கி தவித்து காத்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பூமியில் எவ்வளோ பாடுகள் அதை அனுபவித்தாலும், இந்த பூமியில் எவ்வளோ கஷ்டங்கள் அதை அனுபவித்தாலும், இந்த பூமியில் எவ்வளோ உபத்திரவங்கள் அனுபவித்தாலும், அது தன் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்துவது ஒன்றே ஒன்று தான், என் தேவன் அன்பானவர், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் எப்போ அந்த கூட்டம் வெளிப்படும் என்று சொல்லி ஏக்கமாக இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் ஒரு ஆளாக மாறணும் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நாம் தேவனுடைய புத்தர்களாய் மாறி இருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஆவி நம்மிடத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறது? தேவனுடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறாரா? ஆவியின் கனிகளாகிய குணங்கள் இடத்தில் வெளிப்படுகிறதா என்பதை சிந்திப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.